சூர்யாமாரி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டு இருக்கும். நம்ம சூர்யா மாட்டுங்க நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் யோசிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே. திடீர்னு துர்கா வந்து என்ன ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. நான் மாறியே தவிர மனசு அளவில் கூட வேறு யாரையும் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கிற நிலமையில துர்கா இதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. தேவி அம்மா வேற அடம் பிடிக்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து ஆகணும்னா என்ன சொல்ல முடியும்? தேவி அம்மா வந்து சத்தியமாக வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நைட் ஃபுல்லாக. அதே சமயத்தில் துர்கா வந்து நம்மளோட முடிவை வந்து தெள்ள தெளிவாக சொல்லியாச்சு. இவ்வளோ தெளிவாக சொன்னதுனால சூர்யா என்னோட காதலை நல்லாவே புரிஞ்சிருப்பார். நான் தான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேனே, தாலின்னு என் கழுத்தில் ஒன்று ஏறிச்சுன்னா அது நீங்கள் கட்டினதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து சூர்யா வேற நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு அவரோட முடிவு என்னங்கிறதெல்லாம் கேட்கலாம். உடனே காதலில் வந்து சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சூர்யா எப்பேற்பட்டவர். நம்ம கரெக்டாக வந்து சூர்யா கிட்ட வந்து பேசணும். அவர் மனசை வந்து மாற்றணும். பொறுமையாக தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா. அப்போன்னு பார்த்து சூர்யாவுக்கு வந்து யோசனை வந்து தோணுது. துர்கா கிட்டேருந்து தப்பிக்கணும்னா அவன் மனசும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க வீட்லேயும் எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தா அவருக்கு ஒரு யோசனை வந்து கிடைக்குது. இதுக்கு சரியான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வெளிநாடு போயிடலாம் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து வந்தால் இனிமேட்டு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை யாரும் எதுவும் வந்து கவனிக்க மாட்டாங்க. துர்கா வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணத்தை வந்து அவங்க அம்மா வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. சூர்யா காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிடுது. அப்போன்னு பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட வந்து ஃபார்ம்லாம் ஏகப்பட்டது எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேப்பரும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சந்தோஷம், நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாருங்கிற மாதிரி அவங்க மாட்டுக்கு சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு? இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதில் வேறு எதுவும் இல்லை. நானும் தேவியும் வெளிநாடு வந்து போகிறோம். அதுக்கேற்ற ஃபார்ம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வந்து இப்போ நீ வெளிநாடு போகிற டூருக்காக இருக்கும். அவங்க தேவி அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்காக கூட கூட்டிகிட்டு போகலாம்ல. எத்தனை நாள் சூர்யா, எத்தனை நாள் பயணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க மாட்டுக்கும் 3 வருஷங்கிறாங்க. என்ன சூர்யா சொல்கிற? 3 வருஷமா? ஏன் இந்த திடீர்னு மாற்றம்? இல்லை, இங்கேயே இருக்கிறது தேவி அம்மாவுக்கும் சரி வராது. அங்கே போனால் இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. என் குழந்தைய என்னால் பிரிய முடியாது. அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வந்து வந்திருக்கு. அதை முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 3 வருஷம் ஆகிடும். அதனால தான் தேவி அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் நம்மளால் தேவியை வந்து பார்க்காம இருக்க முடியாது. துர்கா வேற வந்து பாசம் காட்டிக்கிட்டு இருக்காளே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு நம்ம சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தேவி அம்மாவுக்கும் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல. துர்கா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு, என்னது காலையிலேயே வந்திருக்கீங்க? நான் அப்பா கிட்ட இதுவே வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானும் அப்பாவும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறோமா, அதுவும் 3 வருஷம். காலையில் தான் சூர்யா சொன்னாங்க. என்ன ஏதுன்னே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம துர்காவுக்கு சரி நான் என்ன ஏதுன்னு நான் முதல்ல கேட்குறேம்மான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் சூர்யா, நான் உங்ககிட்ட வந்து பேசணும், அதுவும் தனியாக அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல. உடனே வந்து தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. துர்கா எப்படி இருந்தாலும் வந்து மனசை வந்து மாற்றிடுவா. நான் எதுக்கும் சூர்யாவும் துர்காவும் தனியாக பேசுகிறத வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு சங்கரபாணி வந்து ஒளிஞ்சு நின்று அப்படியே கேட்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நான் உங்ககிட்ட நேற்று என்னோட முடிவை சொன்னதுனால தான் நீங்கள் இது மாதிரி அதிரடியாக முடிவெடுத்திருக்கீங்க. சும்மா வந்து தேவி பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயம் முடியவே முடியாது. நான் போகிறது தான். என் விஷயத்தில் முடிவு எடுக்க நீ யார்? முதல்ல உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? சரிங்க, நான் உங்ககிட்ட வந்து காதலை சொன்னதெல்லாம் தப்பு தான். அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு தேவி அம்மாவை மட்டுமாவது என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் சூர்யா வந்து கேட்குற மாதிரியே தெரில. என் முடிவு, என் வாழ்க்கை,
என் குழந்த நான் போக தான் செய்வேன், நீ யாருடி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.